பார்க்க போற சப்ஜெக்ட் வந்துட்டா யூனிட் 10, அதாவது இரசாயன பிணைப்புகள். சரியா? ஓகே, இரசாயன பிணைப்புகள் என்ற டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்க்கு ஒழுங்கா எழுங்கி சரியாடா? ஒவ்வொரு கிளாஸும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நீ ஒழுங்கா இருப்பான்னு என்ன செய்யறேன் நம்புறேன். ரைட் பிளேஸ். நம்ம இதுக்கு முதல்ல என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? அளவறிதல் பார்த்தோம். அதுக்கு முதல் சடப்போக்கள் பார்த்தோம். ஸோ நீங்க லைனா படிக்க வருவீங்க. உங்களுக்கு இப்போ கடைசியா பார்க்க போற பாடம், அதாவது பார்ட் 1ல லாஸ்டா இருக்கிற பாடம் வந்து என்னடா? இரசாயன பிணைப்புகள். ரைட், ஓகே, ரைட், கிளியர். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு பாடம்னா, உனக்கு மார்க்ஸ் எடுத்துட்டு போனேன், கொஞ்சம் இந்த மார்க்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போனேன், உனக்கு மார்க்ஸ் அள்ளித்தார ஒரு பாடம் தான் இது, இந்த இரசாயன பிணைப்புகள். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இந்த இரசாயன பிணைப்புகள் இந்த பாடத்தை பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பாடம் மிக 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 லேசி, மிச்சம் லேசி. சித்திரங்கிற பிள்ளைகள் ரவுண்ட் போட தெரியுமாண்டா உனக்கு, அதை விட லேசி. வட்டம் போட தெரியுமாண்டா என்ன, இந்த பாடம் என்னடா உனக்கு பச்சை தண்ணி பாடம். சோ பேசிக்கான சில விஷயங்களை பார்த்தோம்னா, இரசாயன பிணைப்புனா என்ன, எப்படி நாம ஒரு பிணைப்பை கீழ்ற, எப்படி நம்ம என்ன செஞ்சலாம், எல்லாம் பார்க்கலாம். இந்த பாடம் பார்க்கறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் உனக்கு சில விஷயம் ஞாபகப்படுது. இப்ப சொல்லுவாங்க, புத்தகத்தை பார்த்தீங்கன்னா விழுவாங்க, அணுவன் 20 கொண்ட மூலத்துக்கு இலத்திரன் நிலையம் எப்படி வரும் போது? வெரி குட். ஃபர்ஸ்ட் என்ன 2, அடுத்தது பார்க்கலையா? சொல்ல எத்தனை? 8 8 2. முதலாவது சக்தி மண்டலத்துல 2 இலத்திரன், இரண்டாவது சக்தி மண்டலத்துல 8 இலத்திரன், அடுத்ததுல 8 இலத்திரன், அடுத்ததுல 2 இலத்திரன். சோ இப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு அணுவன் தெரிஞ்சதா இப்படியான ஒரு கேட்டகரியில நம்ம தெரியும். முதலாவது 2 நிறமும், அதுக்கு 8 நிறமும், 8 நிறம் இது என்ன செய்ய போகுது? 2 நிரம்ப போகுது. ரைட் அவளே? ரைட். பிணைப்பு என்கிறது பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோண்டா, இது தெரிஞ்சது கூட பிணைப்புகள் சப்ஜெக்ட பார்த்தோம்னா, உனக்கு தெரிஞ்ச சில பிணைப்புகளை சொல்லுவாங்க. உனக்கு தெரியும் என்ற சில பிணைப்புகள் சொல்ல. என்ன பிணைப்பு? அவனுக்கும் அவளுக்கும் இடையில இணையும் ஒரு பிணைப்பு. சரியா? ரைட், ஜஸ்ட் ஜோக். உன்னோட கூட்டாளிக்கும் உனக்கும் இடையில என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் டே லட்சரா பத்திரா போடுவீங்களா? ஸ்டேட்டஸ் போடுவீங்கடா? ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு டே இல்ல, எல்லா டே என்ன செய்வாய்? ஃப்ரெண்ட்ஷிப் டே, நண்பி, நண்பன், இல்லைண்டா வாழையில மச்சான், அப்படிதான் இப்படிதான் போடுவீங்க. ஸோ உங்களுக்குள்ள என்ன? அது பாண்ட். இந்த இரசாயன பிணைப்புனா இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா, மூலகங்கள் என்ன செய்வாங்கன்னா, தான் ஒரு பூரண நிலைமையை அடைகிறதுக்காக வேண்டி தனக்கு இருக்கிற இலத்திரங்களை கொண்டு ஒரு பொண்ட் ஒன்றை இன்னொரு உருவாக்குவாரு. அதைத்தான் சொல்லுவோம் என்ன? இரசாயன பிணைப்புகள் சொல்ல போறோம். இரசாயன பிணைப்புன்னு சொன்னா, எந்த ஒரு மூலமும் நம்மளே இப்போ ஒரு மூலகத்தை எடுத்துட்டீங்கன்னா, அந்த மூலகத்துல இறுதியோடு பூர்த்தி இல்லை. உனக்கு இறுதியோடு பூர்த்தி என்ன தெரியும்? இறுதியோடு பூர்த்தி என்ன? 2ங்கிறது இறுதியோடு பூர்த்தி, 2,8ங்கிறது ஒரு இறுதியோடு பூர்த்தி, 2,8,8ங்கிறது பூர்த்தி. சோ இதுக்கு அவங்க கொடுக்கிற அல்லது வாங்குற இலத்திரங்களோட எண்ணிக்கை தான் சொல்லுவோம். இதுக்கு முதல் கிளாஸ்ல வலுவளவு படிச்சு. சோ இந்த இடத்துல வாரத்துக்கு அவங்க இலத்திரங்களை கொண்டு கொடுத்தோ வாங்கியோ இன்னொரு ஆளோட ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா, அதைத்தான் சொல்லுவோம். என்ன சொல்ல போறோம்? பிணைப்புகள் சொல்லுவோம். உங்களுக்கு கிளியராடா? ஒரு பிணைப்பு தெரியும் தானே? இப்ப உனக்கு லேசா ஒரு தானே சொல்ல போனா, ஒருத்தன் சண்டியன் சரியான மாதிரி உரத்தாளா இதனோடு தெரியும். அவன வாழ்க்கையில் ஒரு பூரணப்பட்டு செய்வா. அவன் வீட்டால ஒரு வெட்டிங் பண்ணி வச்ச உடனே வீட்டோட வந்துடுவான். அவனை சண்டித்தனமா என்ன செஞ்சிடும்? வீட்டோட அமர்ந்து. அதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு அணுவுக்கு நினைச்சுக்கோங்க. உதாரணமா காவல் நினைச்சுக்கோங்க. காவல் இருக்கிறதுக்கு ஒரு நாளை இவரை இன்னும் பூரணப்படுத்தணும்னா, இவர் இந்த 4 இலத்திரனையும் இன்னொரு ஆளோட எப்படி பிணைப்புல ஈடுபடுத்துறாரு அல்லது எப்படி இவர் பூர்த்தி ஆகிறாரு என்கிற கதை தான் சொல்ல முடியும். இரசாயன பிணைப்புகள் சொல்லுவோம். சரியா? ரைட். இந்த இரசாயன பிணைப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னா மெயினா 2 வகையான சொல்றாங்க. இந்த 2 வகையான இரசாயன பிணைப்பு என்ன கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று அயன் பிணைப்பு. ஒரு வகையான அயன் பிணைப்பு. அதே இதுல அடுத்தாக்குல பாத்தீங்கன்னா பங்கீட்டு வலு பிணைப்பு. சரியாவளே? முதலாவது சொல்லுவோம் அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம். அடுத்தால சொல்லுவோம் பங்கீட்டு வலு பிணைப்புன்னு சொல்லுவோம். சரியா?
இந்த ரெண்டுக்கும் உனக்கு லேசா எப்படி போல ஐடென்டிஃபை பண்றீங்க எல்லா மெத்தடையும் நான் செய்ய போறேன். இது கூட சொல்ல போறேன். சோ இவ்வளவு நேரம் சொன்னது கிளியர் தானே? பிணைப்பண்ண என்னன்னு தெரியும், பிணைப்பண்ண எப்படி பிணைப்பண்ண தெரியும். அது பிணைப்புல ரெண்டு வகை, ஒன்று என்ன அயன் பிணைப்பு, அடுத்தது பங்கீட்டு பிணைப்பு. ரைட். இப்ப நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது பார்க்க போற விஷயம் அயன் பிணைப்பு. எப்பவுமே அயன் பிணைப்பு அயன் பிணைப்புனா உங்களுக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் வரணும். என்னன்னா அயன் பிணைப்பு அப்படின்னு ஒன்று ஞாபகம் என்னன்னா, இதுல உள்ள இரண்டு மூலகங்கள், இதுல இருக்கிற ரெண்டு மூலகங்கள்ல இவர் ஒரு மூலகம், இவர் ஒரு மூலகம். இந்த ரெண்டு மூலகங்கள்ல அயன் பிணைப்புல நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஆள் தன்கிட்ட மொத்தமா கொடுப்பாரு, இன்னொரு ஆள் அவர் கொடுக்கறத மொத்தமா வாங்குவாரு. இப்படி ஒரு ரெண்டு அணுக்கள், அதாவது ஒரு அணு என்ன செய்து தன்னுடைய இலத்திரனை மொத்தமா கொடுத்து அவர் ஒரு பூரண நிலைமைக்கு போறாரு. மத்த அணு என்ன செய்யுது, அவர் கொடுத்த இலத்திரனை மொத்தமா வாங்கி அது ஒரு பூரண நிலைமைக்கு போகுது. ஒரு ஆள் மொத்தமா கொடுக்காரு, இன்னொரு ஆள் மொத்தமா வாங்குறாருன்னா அதை சொல்ல போறோம், அதான் சொல்ல போறோம் நாம அயன் பிணைப்புன்னு சொல்ல போறோம். சோ நம்ம என்னென்ன மூலங்கள் அயன் பிணைப்பு உருவாக்கம், எப்படி அயன் பிணைப்பு தோன்றுதுங்கிறது நம்ம புறவு பார்ப்போம். சோ இதுல நீங்க முக்கியமா விளங்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னடா, அயன் பிணைப்புனா என்ன, ஒன்னதான் என்ன அயன் பிணைப்புடா சொல்ல அயன் பிணைப்புனா என்ன, மொத்தமா கொடுக்கணும் ஒரு ஆள், ஒரு ஆள் என்ன செய்யணும் அதை மொத்தமா வாங்கணும். சோ இந்த மாதிரி ஆகுது சொல்லுவோம், என்ன சொல்ல போறோம் அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ஓகே. நம்ம அயன் பிணைப்பு என்ன எப்படிங்கிறத பத்தி என்ன செய்ய போறோம், டீடைலா பார்க்க போறோம். ரைட். ஓகே ஓகே ஓகே. ரைட். ஒரு மூலம் சொல்றாங்க, ஒன்னதான் ஒரு மூலம் சொல்ற, நீ சொல்ற மூலம் தானே செய்ய போறல போறேன். என்ன மூலம் சொல்ல, சோடியம். கேளுங்க, காசி பேருக்கு சோடியத்தோட வெளியாக மாட்டீங்களாம் டைரி. சரியா? ரைட். சோடியம். சோடியம் மாதிரி இப்போ ஒரு அயன் பிணைப்பு கொண்ட ஒரு நினைச்சு பாரு சோடியம். இப்ப வலுவளவன் இப்ப எல்லாம் ஒரு பிணைப்பு கொண்ட ஒரு அணு ஏற்படுத்த போதுண்டா தன்னுடைய அந்த வலுவளவு இலத்திரன்ல உள்ள என்ன செய்ய போது ஒன்று மொத்தமா கொடுக்க போறாரு, அல்லது அந்த இலத்திர அந்த எண்ணிக்கையான இலத்திரனை கொண்டு என்ன செய்ய போறா ஒவ்வொரு விளையாட்டையும் காட்ட போறாரு. சோ இவனுக்கு நீ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பயுமே மேபி 99% முதலாம் கூட்டமும் ரெண்டாம் கூட்டமும் வந்துச்சுடா, ஹைட்ரஜன் தவிர்ந்த முதலாம் கூட்டமும் ரெண்டாம் கூட்டமும் வந்துச்சுடா, எல்லாரும் மேக்ஸிமம் என்ன செய்வாங்க அயன் பிணைப்பு உருவாக்கக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்போ நீங்க உதாரணமா பார்க்க போனா சோடியம் இருக்கும். சரியா? ரைட். சோடியத்தை பாருங்க, இது சோடியம். சரியானே? சோடியம். சோடியத்தை இறுதி ஓட்டுல எப்படி எத்தனை இலத்திரன் போதும், சோடியத்தில் இறுதி ஓட்டுல முதலாவது ஓட்டுல 2 சோடியத்தை போய் வந்தானே, முதலாவது ஓட்டுல 2, ரெண்டாவது ஓட்டுல 8, அடுத்த ஓட்டுல 1 இலத்திரன் போகும். சரியாவே? ரைட். அயன் பிணைப்பு என்ன செய்யணும்னா, சோடியம் மாதிரி பூர்த்தியாகலைன்னா அவருக்குள்ள ஒரு இலத்திரன் அவர் இழந்துட்டாருன்னா இவர் இலத்திரன் நிலையை பெற்றோம்லே, அதாவது இவர் இப்ப இருக்கிற இவருக்கு இலத்திரன் நிலையை பெற்றன 2,8,1. சோ இவர் தன்னிட்ட மொத்தமா கொடுக்கணும், அதை கொடுக்கப்படுற அந்த ஒரு இலத்திரனை இன்னொரு ஆள் மொத்தமா வாங்கினாருண்டா, ஒரு ஆள் கொடுக்காரு இன்னொரு ஆள் வாங்குறாரு. சோ அவர் ரெண்டு பேருக்கு என்ன செய்ய போது ஒரு பொண்டு வர போது, அதைத்தான் சொல்லுவோம் அயன் பிணைப்புன்னு சொல்ல போறோம். இப்போ நாம இத பார்க்க போறோம்லே NaCl என்ன பிணைப்புங்கிறத நாம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாருடா, இவர் என்ன சோடியம், இந்த சோடியம் தன்னிட்ட இருக்கிற ஒரு இலத்திரன் என்ன செய்வாரு, மாணவப்பா இந்த ஒரு இலத்திரன் இவர் ஒரு ஆளை கொடுத்துட்டோம்னா 2 எடுத்துக்கிற பூர்த்தியா நிலைக்கு வர போறாரு. சோ இவர் தன்னிட்ட உள்ள இலத்திரன் செய்வாரு கொடுக்க போறாரு. அப்படி தன்னிட்ட உள்ள ஒரு இலத்திரனை இவர் கொடுத்துட்டாருடா, ஒரு இலத்திரனை அவர் இழந்துட்டாருடா, சொல்றாங்க எப்படி வர போகுது சொல்லுவாங்க, ஒரு இலத்திரனை கொடுத்தாச்சு எப்படி வர போறாரு, இந்த ஓட்டுல 2, அடுத்த ஓட்டுல 8. நம்மளோட வட்டங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி வந்ததுக்காண்டி நம்மள கலாய்க்கிறல்ல. சோ இதான் என்ன, இது சோடியம் பிளஸ். உனக்கு முதல்ல ஒரு கதை சொன்னவா,
ஒரு பிள்ளை போயிட்டு இருக்கி ஒரு பிஸ்கட்டை நீ கொடுக்காய் உள்ள உள்ள நல்ல பழக்கம் அது என்ன பிளஸ் சரிதானே ஒன்றை கொடுக்க ஒரு நல்ல பழக்கம் பிளஸ் அதே போயிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட ஒன்று சொட்டி பறிச்சேன்னா அது என்ன உள்ள விழுக்க வேண்டிய பழக்கம் மைனஸ் சரியா ரைட் அப்ப இத பாருங்க என்னது சோடியம் பிளஸ் இப்ப சொல்லுங்க இதுல இலக்கணம் எப்படி வர போகுது 2,8 ரைட்டாவே இதுல இலக்கணம் எப்படி 2,8 சோ இப்படி இருக்கிற சோடியம் ஒரு இலக்கணம் கொடுத்துருவா தானே இந்த இலக்கணே அதாவது இப்படி கொடுத்த இந்த இலக்கணே Cl பாருங்க Cl எவ்வளவு எத்தனை Cl எவ்வளவு சொல்லுங்க குளோரின் எவ்வளவு எத்தனை 1 அப்ப இங்க கொடுக்கிற இந்த இலக்கணே இவர் மொத்தமா கொடுக்காரு மொத்தமா தரதுல ரிலீஸ் பண்ணி பிளஸ் ஆகல தரடைகளை கொடுத்து அப்ப இன்னொரு ஆள் என்ன செய்வாரு அத வாங்க போறாரு சோ வாங்குறாரு நம்ம பார்த்தோம்னா Cl வாங்குறாரு பார்த்தோம்னா அவர் யாரே Cl சரியா அப்ப Cl ஃபர்ஸ்ட் எப்படி பாரு சொல்லுங்க Cl குளோரின் ஃபர்ஸ்ட் பாரு குளோரின் 17 2,8,7 அப்ப ஃபர்ஸ்ட் வர எலக்ட்ரான் 2,8,7 ஃபர்ஸ்ட்க்கு ஓட்ல எத்தனை பாரு 2 பாரு அடுத்த ஓட்ல எத்தனை பாரு 8 பாரு அடுத்த ஓட்ல எத்தனை பாரு 7 பாரு 7 பாரு சரியா இப்படிதான் எலக்ட்ரான் குறிக்கிறதா நாம ஏற்கனவே குறிக்கிறோம் உங்களுக்கு விளங்கியும் முதலாவது ஓட்ல 2 எலக்ட்ரான் சாரி முதலாவது ஓட்ல 2 எலக்ட்ரான் என்ன 2 புள்ளி அடிவாய் குறிக்கும் இரண்டாவது ஓட்ல 8 எலக்ட்ரான் 8 புள்ளி அடிவாய் மூணாவது ஓட்ல 7 எலக்ட்ரான் 7 புள்ளி அடிவாய் சோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன இவர் இறுதி ஓடு பூர்த்தி ஆகணும்டா ஒரு எலக்ட்ரான் வாங்கினா சரி சோ Cl இன்னைக்கு Cl என்ன செய்வார் இப்ப ஒரு எலக்ட்ரான் எடுப்பார் வாங்கி கொள்வார் சோ இவர் ஒரு எலக்ட்ரான் வாங்கினார்னா இவர் எப்படி பூர்ண நிலைமையாவாரு இவருக்கு 2 எலக்ட்ரான் இவருக்கு 8 எலக்ட்ரான் இங்கல 8 எலக்ட்ரான் இங்க ஒரு வாங்கின எலக்ட்ரான் இங்க இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு மொத்தத்துக்கு என்ன வர போகுது ஒரு மைனஸ் வர போகுது ரைட்டா சோ இத பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது இந்த குளோரினரே சோடியம் ரிலீஸ் பண்ணாரு அந்த ஒரு எலக்ட்ரான் அந்த ஒரு எலக்ட்ரானை இந்த குளோரின் வாங்கி இவரே Cl மைனஸ் ஆயிட்டாரு ஆனா இவர இறுதி ஒரு எலக்ட்ரான் என்ன 2,8,8 இவர் பூர்த்தியா எஸ் பூர்த்தி சோ இந்த Na பிளஸ்க்கும் Cl மைனஸ்க்கும் இடையில இருக்கிற என்ன இந்த பிணைப்பு தான் சொல்றோம் அயன் பிணைப்பு அப்படினு சொல்றோம் சரியா உங்களுக்கு கிளியர் ஆயிட்டடா அப்ப இத தான் சொல்ல போறேன் நீங்க அயன் பிணைப்பு அப்படினு சொல்ல போறோம் பிளஸ் குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கி Cl மைனஸா போகுது அவரே ஒரு எலக்ட்ரானை இழந்து அவர் என்ன செய்ய போறாரு பிளஸ்ஸா போறாரு இந்த Cl மைனஸ்க்கு இந்த Cl பிளஸ்க்கு இடையில இருக்கிற தாளை தான் சொல்ல போறேன் என்ன சொல்ல போறோம் இந்த Na பிளஸ்க்கும் இந்த Cl மைனஸ் இவ்வளவு தான் சொல்ல போறோம் இவ்வளவு இடையில இருக்கிற பிணைப்பு என்ன பிணைப்பு அயன் பிணைப்பு அப்படினு சொல்றோம் சரியா சோ உங்களுக்கு இவடத்துக்கு மேக்ஸिमम உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவடத்துக்கு ரைட் ஓகே இவடத்துக்கு நீ பார்க்க வேண்டிய விஷயம் என்ன எலக்ட்ரான் எண்ணிக்கை புரோட்டான் எண்ணிக்கை பார்க்கணும் சோ உங்களுக்கு ஒன்று தெரியும் என்ன எந்த காரணங்களும் புரோட்டான் எண்ணிக்கை அணுவிற்கு மாறுபடாது இதுக்கும் குளோரினுக்கும் புரோட்டான் எண்ணிக்கை ஒன்றுதான் குளோரின் மைனஸ் ஒன்றுதான் சோடியத்துக்கும் புரோட்டான் எண்ணிக்கை ஒன்றுதான் சோடியம் பிளஸ்க்கு மாதிரி தான் சோ இவர புரோட்டான் எண்ணிக்கை 17 அதாவது அணுவன் இவரை மதியமா இருக்க வரப்போகுது புரோட்டான் எண்ணிக்கை 17 வரும் இவர எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து எத்தனை 17 எலக்ட்ரான் எண்ணிக்கை ஆனா இவர எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை ஒன்று வாங்கிருக்காரு அப்ப கூட அப்ப இவர எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை 18 கிளியர்லி சோ இவர மொத்த ஏற்றம் -1 இவர மொத்த ஏற்றம் 0 ரைட்டாவே சோ இவ்வளவு தான்டா இதுல உள்ள விஷயம்
சோடியம் அதாவது அயன் பிணைப்புன்னு சொல்லுவோம் அல்லது மின்வழி பிணைப்புன்னு சொல்ல போறோம். சோ பிணைப்புக்கு முன்னர் எப்படி இருப்பாருன்னா அவர் ஒரு தனி அணுவாகவும் குளோரின் ஒரு தனி அணுவாகவும் இருப்பார். பிணைப்பு ஏற்படுத்துறதுக்கு பிறகு எப்படி இருப்பாரா இவர் அதை ஏற்றம் பெற்ற ஒரு அயனாகவும் எண்ணெய் போது ஏற்றம் பெற்ற ஒரு அயனாகவும் எண்ணெய் பிளஸ் ஆகும் செய்ய போதுனா இருக்க போது. ரைட், இப்படி இந்த அயன் சேர்வைகள் சேர்ந்து அதாவது இது எண்ணெய் சீலங்கிறது ஒரு அயன் சேர்வை. அயன் சேர்வைகள் ஒன்றோடு சேர்ந்து உருவாரத்தான் சொல்லப்பட வேண்டிய அயன் சாளகம் சொல்லப்படும். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் சாளகங்கிற கட்டமைப்பு இது எப்படி இருக்கும். சோ இதெல்லாம் கேளுங்க. சோ அயன் பிணைப்புங்கிற பேசிக் கான்செப்ட் இவ்வளவுதான். இல்லைங்களா? அயன் பிணைப்பு அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் இவ்வளவுதான் சரியா? ரைட். ரைட், ஓகே. இப்ப நாம பார்க்க போறது அயன் சாளகம். இந்த அயன் சாளகம் என்னன்னு சொல்ல போறோம்னா உதாரணமா இவருக்கு தெரிஞ்சு பாருங்க. இப்ப இவருக்கு Na இருக்குது, இவருக்கு Cl. அப்ப இவருக்கு Na பிளஸ் இங்க Cl மைனஸ். இங்கல ஒரு Cl இருக்குன்னு சொல்லணும். இங்கல Cl மைனஸ் இங்கல Na இருக்குன்னு சொல்லணும். சோ இந்த பிளஸ்க்கு இந்த மைனஸ்க்கு இடையில இருக்கும்போது ஒரு கவர்ச்சி இருக்கும். இந்த Na பிளஸ்க்கு இந்த மைனஸ்க்கு இடையில இருக்கும்போது ஒரு கவர்ச்சி இருக்கும். அதே மாதிரி இவருக்கு பக்கத்துல இருக்கும்போது ஒரு கவர்ச்சி, இவருக்கு பக்கத்துல ஒரு கவர்ச்சி. அதே மாதிரி இங்க என்னன்னா இங்க ஒரு Cl, இங்க ஒரு Na, இங்க ஒரு Na, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Na. சோ இவருக்கு பக்கத்துல இருக்கும்போது ஒரு கவர்ச்சி. சோ இப்படி என்ன செய்வாங்கன்னா இப்படி சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சாளக அமைப்பு என்ன செய்ய போறாங்க இவங்க உருவாக்க போறாங்க. சோ இதைத்தான் சொல்லுவோம், என்ன சொல்ல போறோம், அயன் சாளகம் சொல்ல போறோம். என்ன கிளியர் ஆகலையே? சோ இந்த சதுரமுய ஒரு சாலையா வந்துட்டா, சோ சதுரமுய நெருங்கி வரும்போது இப்படியே ஒரு அமைப்புல வரப்போகுது சரியா? சோ இந்த இடத்தை தான் சொல்லுவோம், என்ன சொல்ல போறோம், ஒரு அயன் சாளகம் சொல்ல போறோம் சரியா? இப்படியே செய்யணும்னா 4 போக்ஸ் இந்த மாதிரி பெரிய ஒரு சாளரம் உருவாக போகுது. சோ அயன் சேர்வைகள் சேர்ந்து உருவாக்குற சாளரம் தான் சொல்லுவோம், என்னது அயன் சாளரம்னு சொல்லுவோம். ரைட். இப்போ நீங்க அந்த பிடிக்கணும் என்னன்னா நான் இப்போ சேர்வைன்னு சொன்னேன்னா அயன் சேர்வையா அப்படி இல்லாட்டி பங்குட்டோட சேர்வையா வாங்க எப்படி என்னதான் உதாரணமா அயன் சேர்வையா அப்படி இல்லாட்டி என்ன இவர் பங்குட்டோட சேர்வையா ஒரு சேர்வையை தந்தா நாம எப்படி மதிக்கிறேன் அப்படிங்கறத பார்க்கணும் சரியா? ரைட். இப்போ நாம ஒரு ஷார்ட் அண்ட் ஷார்ட் ஸ்வீட் கட்டம் சொன்னேன். ஒரு சூடகத்துல அதாவது ஒரு சேர்வையில முதலாம் கூட்டத்தையோ இரண்டாம் கூட்டத்தையோ பார்த்தீங்கன்னா நீ என்ன போடணும், அவரை கண்டுபிடி போறேன் அயன் சேர்வைன்னு போடணும். ஏன் நல்லா பாரு, நம்முடைய ஆவர்த்தன அட்டவணையில முதலாம் கூட்டாளர்கள் என்ன செய்வாங்க, இலத்திரனே ஒரு இலத்திரன் தான் இல்லைன்னா அடுத்தது போயிடலாம். முதலாம் கூட்டாளர்கள் என்ன செய்வாங்க, இலத்திரனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவருடைய இடத்துல செய்ய போது கொடுத்துட்டே இருப்பா. சோ இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, தன்னுடைய இடத்தை மொத்தமா கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இரண்டாம் கூட்டம் தன்னுடைய ஆளுங்க செய்ய போறது கொடுப்பாரு. இவர் அளவுக்கு கொடுக்க மாட்டாரு, என்ன செய்வாரு, கொஞ்சமா கொடுப்பாரு இரண்டாம் கூட்டம். சோ முதலாம் கூட்டம் இரண்டாம் கூட்டம் வந்துட்டு அவளை என்னத்தை போடணும், அவர் என்ன செய்ய போறாரு, மேக்சிமம் அவர் என்ன செய்ய போறாரு, ஒரு அயன் பிணைப்பா இருக்க போறாரு. முதலாம் கூட்டம் இரண்டாம் கூட்டம் உள்ள சேர்வைகள் வந்துச்சுன்னா நீ என்னத்தை போடலாம், அயன் சேர்வையை அடிச்சுடலாம். மேபி என்ன வரப்போகுது, அது அயன் சேர்வையா தான் வரப்போகுது. ரைட் அவளே? ரைட், ஓகேடா. சரி, இப்போ நாம பார்க்க போற அடுத்த சப்ஜெக்ட் தான் பங்கீட்டு வலை பிணைப்பு. ரைட்டா? சரி, ஓகே. ரைட், சரியாவே? ரைட். இப்போ நான் பார்க்க போறாங்க யாரா, பங்கீட்டு வலை பிணைப்பு. சரியா? பார்க்க போற செகண்ட் சப்ஜெக்ட் என்ன, பங்கீட்டு வலை பிணைப்பு. ரைட். பங்கீட்டு வலை பிணைப்பு அப்படி என்ன என்று நீங்க பார்க்க போனீங்க அப்படி என்றால் பங்கீட்டு வலை பிணைப்பு என்னன்னு பார்த்தா ஒரு விஷயம் இல்லை. இப்போ உதாரணமா நம்ம கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க யாரோ ஒரு பேரு
ஞாபகம் வந்து யாராவது ஒரு ஆள் மக்கள் ஞாபகம் இல்லை. ரைட் ஓகே. ஒரு ஆள் பேர் வந்து ஃபாத்திமான்னு ஒரு ஆள். ஃபாத்திமான்னு ஒரு ஆள். சரியா? இன்னொரு ஏதாவது நேம் உங்க பேரா கூட இருக்கலாம். பேர் ஞாபகம் இல்லை. சரி, நம்மள கூட்டல ஒரு பேர் வச்சுக்கோமே. ஓகே, மலிக்ன்ற பேர் வச்சுக்கோமே. மலிக் இன்னொரு பேர். சோ ஃபாத்திமா. சரியா அப்படியே? ரைட். பங்கடல் பண்ண என்ன சொல்றோம் பாத்துக்கோ. லேசா வரப்படா பங்கடல் பண்ண. இவர் ஒரு மூலமா எடுத்துக்கோ, இவர் ஒரு மூலமா எடுத்துக்கோ. சரியா? ஏன் பிழை பண்ண என்ன? ஒரு ஆள் மொத்தமா கொடுக்கணும், அடுத்த ஆள் மொத்தமா எடுக்கணும். சரிதானே? ஒரு ஆள் மொத்தமா கொடுப்பார், அடுத்த ஆள் தேவையுடைய மொத்தமா எடுப்பார். இங்க என்ன பிரச்சனைனா, உதாரணமா ஃபாத்திமா நோடி மணிக்கு நோடி இவங்க ரெண்டு பேருக்குமே தண்ணி வேணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? இவரோட ஹோம்ஒர்க் சொல்லுவானே. ரைட் ஓகே. இவனுக்கு நான் விடுமுறை சாரியா வருது. ரைட் ஓகே. இவனுக்கு ஒரு நன்றி. இவனுக்கு இவன் செய்யுது ஒரு நன்றி. சரியா? ரைட். ஃபாத்திமாக்கு தண்ணி வேணும், மணிக்கு தண்ணி வேணும். சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? ஒரு பொது கிணறு கட்டுவோம் யோசிக்காம வச்சுக்கொள்ளறேன். ரைட். பொது கிணறு கட்ட போறாங்க. ஓகேயா? ரைட். பொது கிணறு கட்டிட்டாங்க. சரியா? ரைட். இப்ப நீ சொல்லு, இதுல இருந்து வர தண்ணி யார் யாருக்கு சொந்தம்? மணிக்கும் சொந்தம், ஃபாத்திமாவுக்கும் சொந்தம். தண்ணி ரெண்டு கட்டுறதுக்கு யார் யார் காசு போட்டிருப்பாங்க? சரியா? அதே அளவான காசு இவரும் போட்டிருப்பாரு, அதே அளவான காசு இவரும் என்ன செஞ்சிருப்பாரு? போட்டிருப்பாரு. உமாலே சோ பொது கிணறு கட்ட போறீங்கன்னா இவரும் என்ன செய்வாரு? அதுக்கு எவ்வளவு செலவாச்சு? 6 காசு போடதான் வேணும். இல்லாட்டி என்ன செய்வான்? கம்பத்து வீடரோ அடிக்கிறது. கவனம், பொது கிணறு நீங்க யாராவது என்ன கருத்தை யோசிப்பாரு, இவரும் கொடுப்பாரு. இதே கன்செப்ட் நம்மளே அணுக்கள் செய்யுது. அணுக்கள் எப்படி செய்யுதுங்கிறத பத்தி நாம பார்ப்போம். சரியா? இதே கன்செப்ட் தான். பொது கிணறு மாதிரி தான். ரெண்டு பேருக்கும் தேவை இருக்கும். இவருக்கும் தேவை இருக்கு தண்ணி, இவருக்கும் தேவை இருக்கு. சோ இவரும் தன்னுடைய கொஞ்சம் காசு போடுறாரு, இவன் தன்னுடைய கொஞ்சம் காசு போடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? அவரை ஒரு கிணறு உருவாக்குறாங்க. இந்த கிணறுங்கிறத நீ பொண்டிங்கா பார்த்து ஒவ்வொரு ஆட்களையும் நீ மூலகமா பார்த்தீங்கன்னா அதான் என்ன? பங்குட்டுவல் பிணைப்பு. லேசா விளக்கப்படுத்தினா எக்ஸ்ங்கிற மூலம் இருக்கு, இங்க yங்கிற மூலம் இருக்கு. சரியா? இவனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் இலத்திரன் தேவை இருக்கு, yக்கும் என்ன இருக்கு? இலத்திரன் தேவை இருக்கு. சோ இவருக்கு என்ன கன்செப்ட் பண்ணா, ரெண்டு பேரும் அவரோட இறுதியோட பூர்த்தியாகணும். இவர் என்ன செய்வாருன்னா எக்ஸ் சொல்லுவாரு, எனக்கு 2 இலத்திரன் தேவை. சரி, 2 தேவை, எனக்கு ஒரு இலத்திரன் வந்தா நான் பூர்த்தியாயிருவேன். y சொல்றாரு என்ன? எனக்கும் ஒரு இலத்திரன் வந்தா நான் பூர்த்தியாகும். அப்ப இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? எத்தனை எண்ணிக்கையிலான இலத்திரன்கள் தேவைப்படுதோ அத்தனை எண்ணிக்கையான இலத்திரனை தன்னிட்ட இருந்து அவர் கொடுத்து, அதே மாதிரி அவர் தன்னிட்ட இருந்து கொடுத்து, ரெண்டு பேரும் தனக்கிடையில அதை பங்கீடு செய்து கொள்வாங்க. இதைத்தான் சொல்லுவோம் இணைப்பில் பங்குட்டுவல் பிணைப்பு சொல்லுவோம். உதாரணமா இவர் தன்னிட்ட ஒரு இலத்திரனை கொடுத்தாருன்னா இது பொதுவா இருக்க போகுது. y என்ன செய்வாரு? தன்னிட்ட ஒரு இலத்திரனை கொடுப்பாரு. அப்ப இது பொது. சோ இந்த ரெண்டு இலத்திரனும் இவருக்கும் சொந்தம், எக்ஸுக்கும் சொந்தம். இந்த ரெண்டு இலத்திரனும் yக்கும் சொந்தம். இவர் ரெண்டு பேருக்கும் இடையில இந்த பொண்டை தான் என்னன்னு சொல்ல போறோம் நாம? பங்குட்டுவல் பிணைப்புன்னு சொல்லுவோம். சோ மேக்ஸிமமான கெட்டிக்கார பிள்ளைகள் யாரா இருந்தாலும் உனக்கு என்ன செய்யணும்? இந்த கதை விளங்கிக்கணும். அப்படியே உனக்கு இது விளங்காட்டி என்ன செய்? பாப்பா பொதுக்கிணறு இருந்துச்சுன்னா பொதுக்கிணறு எல்லாரும் யோசிச்சு செஞ்சோலும் விளங்கிக்கொள்ளும். சோ இவ்வளவு தான் பிள்ளைகள் பங்குட்டுவல் பிணைப்புங்கிறார். அதாவது இலத்திரன்கள் தன்னுடைய இறுதியோட பூர்த்தி செய்வதற்காக தன்னிட்ட இருக்கிற இலத்திரனை வச்சு பங்கீடு செய்து தன்னுள்ள இலத்திர தேவை என்ன செஞ்சோலும் பூர்த்தி செஞ்சு கொள்ளும். சோ இதைத்தான் என்ன சொல்லுவோம்டா? கொஞ்சம் சிரிச்சு உதாரணமா சிரிச்சுட்டு இருந்தா எவ்வளவு பண்ண கொண்டு வர கிளாஸ். சரியா? சோ இதைத்தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நாம? என்ன கிளாஸ சொல்லுவோம்? பங்குட்டுவல் பிணைப்புன்னு சொல்லுவோம். சரியாவே? ரைட். இப்போ உனக்கு என்ன? திஸ் டைம் ஃபார் ஆர்டிஸ்ட். நீ சித்திரம் வரைய வேண்டிய டைம். சரியா? ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்? ஒவ்வொன்று நாம பார்க்க போறோம். எப்படி பங்குட்டுவல் பிணைப்பு வருது போகுதுன்னா பார்க்க போறோம். சரியாவே? ரைட். இது தன்னுடைய தேவையாக தான் இப்ப உனக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்லி கொடுக்கணும் பாரு. ஆவர்த்தன அட்டவணை தானே இது ஒரு ட்ரிக்கா? ஆவர்த்தன அட்டவணை தானே? चलो
இந்த 4 கட்டணும். ரைட். இதுல முதலாம் கூட்டம் இரண்டாம் கூட்டத்தை விட்டு போட்டு இஞ்சல வாராக்கள் எல்லாரும் எட்டாம் கூட்டத்தை விட்டு போட்டு இஞ்சல வாராக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க மேக்ஸிமம் பங்கீட்டு வழி சேர்வை என்ன செய்வாங்க உருவாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். மேக்ஸிமம் 1-2 பேர் குறுக்கால வந்தா என்னட்ட வந்து கேட்கக்கூடாது. சரியா? ஹைட்ரஜன் வந்து எல்லாரும் என்ன செய்ய போகுது? ஹைட்ரஜன் பங்கீட்டு வழி சேர்வை தான் உருவாக்க போகுது. சரியா? ரைட். ஓகே. இப்போ நான் பார்க்க போற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறோம் இல்லையா எப்படி அது உருவாக்குதா நம்ம அயன் சர்வே பார்த்தோம். இப்போ பங்கீட்டு சர்வே பார்க்க போறோம். எப்படியோ ஒன்று உருவாக போகுது. ஓகே ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது F2 வந்து உருவாகணும். மேலே இப்போ ஒரு ஃப்ளோரின் இருக்குங்க. ஒரு ஃப்ளோரின் அளவுக்கு இருக்கு. சரியா? ஒரு ஃப்ளோரின் எத்தனை? 9. அப்ப ஃபர்ஸ்ட் ரோட்ல எத்தனை போகுது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோட்ல எத்தனை தெரியும்? 2. அடுத்த ரோட்ல இப்படி போகுது. சரியா? இவரே தன்னை ஒரு இடத்துல வச்சுப்பாரு. 2 8 எடுத்து வச்சா 9 தான் இருக்கும். இது ஒரு ஃப்ளோரின் F2 தான வேணும். அப்ப இது ஒரு ஃப்ளோரின். அடுத்த ஃப்ளோரின் என்ன செய்வாரு? இதே மாதிரி தான் போறாரு. ஒரு ஃப்ளோரின் அடுத்த ஃப்ளோரின் என்ன செய்ய போகுதா? இதே மாதிரி தான் போறாரு. இப்ப பாருங்கள் இவருக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் பூர்த்தி, இவருக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் பூர்த்தி. சோ இவர் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா தனட்ட இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் வந்தா பூர்த்தி என்றா எத்தனை எலக்ட்ரான் வந்தா பூர்த்தியோ அத்தனை எண்ணிக்கையால தனட்ட கொடுப்பாரு இன்னொரு ஆளுக்கு. அதே மாதிரி அவரும் இன்னொரு ஆளு அவருக்கு கொடுப்பாரு. சோ 2 பேரும் என்ன செய்வாங்க தனக்குள்ள பொண்டிங் ஏற்படுத்துவாங்க. சோ இவர் தனக்குள்ள ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாருன்னா உள்ளது படம் சாரியா போகுது. இப்ப பாருங்க இந்த ஃப்ளோரினர் அதாவது இன்னரிக்கிற எலக்ட்ரானும் இன்னரிக்கிற எலக்ட்ரான் யாரு? இன்னரிக்கிறாலும் இன்னரிக்கிறாள். சோ இவர் என்ன செய்யாரு? இவருக்கு ஒரு எலக்ட்ரான் வந்தா பூர்த்தி. சோ இவர் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்காரு நடுவு. இவருக்கு என்ன ஒரு எலக்ட்ரான் வந்தா பூர்த்தி. அப்ப இவர் என்ன செய்யாரு? தனக்கு ஒன்று எடுத்து கொடுத்திருக்காரு. சோ 2 பேர் ஒன்று கொடுத்து 2 பேர் என்ன செஞ்சாங்க? அதை பங்கீடு செஞ்சிருக்காங்க தமக்குள்ள. அப்ப பார்த்தா இந்த ஃப்ளோரினர் இறுதியோட பாருங்க. இந்த ஃப்ளோரின் இந்த ஃப்ளோரின் இந்த ஃப்ளோரின் இறுதியோட பாருங்க 2 8 4 சரி 2 4 6 8 பூர்த்தி. இந்த ஃப்ளோரின் பாருங்க இறுதியோட 2 4 6 8 இது பூர்த்தி. சோ இது கட்டமைப்பு என்னது? F2. சோ F2 கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? பங்கீட்டு வழி கிடைக்கும். சரியா? இதே ஐடியாவுல இப்ப நீ H2 க்கு ஒண்ணுதான். இதே ஐடியாவுல X2 க்கு இருங்க. குயிக் H2 க்கு இருங்க. கிருட்டியாடா நான் போட்டா தானே என்ன செய்வாய்? உற்சாகமா இருப்பாய். இது போட்டா தானே செய்வாய்? நீ கொஞ்சம் உஷாரா இருப்பாய் என்ன? ரைட் சரியா? H2 கிருட்டியா ஒன்று ஓமண்டா இப்படி தலையாட்டு இல்லாட்டி இப்படி தலையாட்டு வீடியோக்கு முடிஞ்சு இப்படியே இருக்காம. சரியா? H2 கிருட்டில அவளே ரைட் அங்க ஒருத்தன் சொல்லிட்டானா ஒழுங்கப்படுத்தி சொல்லிட்டு நம்மளே அவங்கள ஸ்கிப் பண்றாரு. விளங்குது ரைட். இப்ப பாப்போம் இங்க ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா என்ன உள்ளதே உண்டு தான் ஹைட்ரஜன். சோ இந்த ஹைட்ரஜன் என்ன செய்வாரு? இது கரு அப்படியே நடுவுகிறது கரு. இவர் இறுதியோட்ல ஒன்று வச்சிருப்பாரு, இவர் இறுதியோட்ல ஒன்று வச்சிருப்பாரு. அவர் 2 பேரும் என்ன செய்வாங்க? தன்னுடைய ஒன்றை போட்டாங்கன்னா இவர் தன்னோட ஒன்று இவர் தன்னுடைய ஒன்று போட்டாங்கன்னா இவர் இறுதியோட்லையும் இவர் இறுதியோட்லையும் என்ன 2 போகுது நடுவுக்கு வரும்னா இது மேட்ச் இவர் தான் என்ன H2 இறுதியோடு 2 பூர்த்தி. நீ ஒரு கட்டிக்காரன் தெரியும். இது நீ செய்வாய் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நீ என்ன ஒரு பயங்கர கட்டிக்காரன்.
அடுத்தது நீ கீழ வேண்டியது H2O 7 மடங்கு கீழ் காட்டலாம் சேலஞ்ச் கீழ் காட்டவும் எனக்கு ஒன்று தேவை உனக்கும் ஒன்று தேவைன்னா ஒன்று போதும் எனக்கு ரெண்டு தேவை உனக்கு ஒன்று தான் தேவையான நீ செய்வாய் ஒன்று தேவையான ரெண்டு பேர் வந்தா எனக்கு பூர்த்தி விடங்களையா கன்ஃபியூஸ் ஆதா குழப்பிக்கொள்ளாத செய்வாய் இப்ப இவருக்கு ரெண்டு மாம்பழம் தேவை சரியா இவரு ஒரு மாம்பழம் வச்சிருக்காரு இவர் ஒரு மாம்பழம் வச்சிருக்காரு சரிதானே காசை கொடுத்து போட்டு செய்வாரு ஆள்தான் ஒன்று வாங்கி கொள்வாரு இந்த ஐடியா வச்சிட்டு H2O க்கு ஞாபகம் H2O னா ஐதரசன் இரண்டும் ஆக்சிஜன் ആണ് ஒண்ணுமே இது எப்படி கிரப்போம் ஃபர்ஸ்ட் வலுவல தெரிஞ்சுக்கணும் வலுவல வண்டிக்கான எலக்ட்ரான் தான் எட்டுமல இலக்கும் ரைட்டா கேட்டியா ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நேரம் அவ என்ன சொல்றான்னு பாக்குறதுக்கு சரியாவலே ரைட் இப்போ நான் பார்க்க போறேன் H2O எப்படி வர போகுது ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும் ஆக்சிஜனை விழுகும் இப்போ இந்த ஆக்சிஜனை ரெக்காய் அதிகப்படியே பார்த்துக்கோங்க இடையில இல்லாம இப்போ ஆக்சிஜனோட இறுதி ஓட்ட ஃபர்ஸ்ட் ஓட்ல நீ போகுது 2 ஃபர்ஸ்ட் ஓட்ல 2 இங்க போகுது அடுத்த ஓட்டுல 2 4 அடுத்த ஓட்ல இது போறடா எத்தனை இங்க போகுது மொத்தம் 6 இலக்கு இங்க போகுது சரியாவே 2 இதுல 4 6 இப்ப 2 இலக்கு தேவை சோ நல்லா தெரியுமே 2 இலக்கு தேவைனா ஒருத்தருக்கு 2 கொடுப்பாரு அப்ப ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு சோ இவருக்கு நம்ம ஆக்சிஜன் போடுவோமே இவர் ஆக்சிஜன் அணு இவருக்கு ஹைட்ரஜன் அணு ஹைட்ரஜன் என்ன செய்ய போறாரு தரட்டையில 1 கொடுக்க போறாரு இவர் என்ன செய்வாரு தரட்ட 1 வச்சு கொள்வாரு இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும் தரட்டையில 1 வச்சு கொள்ளும் சோ இவர் என்ன செய்வாரு நமக்குள்ள ஒரு பொண்ட் ஏற்படுத்தினாங்க அதைத்தான் சொல்ல வேண்டிய பங்குகள் எழுதலாம் சோ இவர் என்ன செய்வாரு தரட்டையில் 1 இவர் ஒன்று தரட்டையில் 1 சேர்த்து என்ன செய்ய போறாரு இவரே 1 கொடுப்பாரு 2 கொடுப்பாரு சரியாவே நீட்டா இருக்கிறோம்னா நீட்டா இருக்கிறோம்னா இது நடுவு இது ஆக்சிஜன் ஆகும் சோ முதலாவது ஓட்ல 2 ல 2 சரியா அடுத்த ஓட்ல சரியா இப்படிதான் என்ன பண்ணி பிரிப்பாய் இது ஹைட்ரஜன் அணு இப்போ உங்க கீழ்நதை பொருட்களை நீங்க என்னத்தை பார்க்கணும்னா உங்க கீழ்நதை பொருள் என்னத்தை கவனிக்கணும் அவனை கவனிக்கணும் இறுதியோட எல்லாருக்கும் சரியா இல்லையா ஆக்சிஜனை பாருங்க இவர் ஆக்சிஜன் சரியா ஆக்சிஜன் சரியா இந்த ஆக்சிஜனை பாத்தீங்கன்னா 2 4 6 8 இறுதியோட என்ன பூர்த்தி இந்த ஹைட்ரஜனை பாருங்க இறுதியோட்ல 2 பூர்த்தி இந்த ஹைட்ரஜனை பாருங்க இறுதியோட்ல 2 அது ஒரு பூர்த்தி சோ H2O குரிய பிணைப்பு தான் இவருக்கு நீங்க என்ன பண்ணி கவனிக்கணும் ஆக்சிஜன் இறுதியோட்ல 6 இலக்ட்ரான் இருக்கு பூர்த்தியாகிறதுக்கு 2 இலக்ட்ரான் தேவை ஹைட்ரஜன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்ட்ரான் தேவை ஹைட்ரஜன் இவருக்கு ஒரு இலக்ட்ரான் தேவை இவருக்கு ஒரு இலக்ட்ரான் தேவை சோ இவர் என்ன செய்வாங்க தன்னுடைய ஒன்னொன்றை கொடுத்து அவருக்கு 2 வந்துடும் சோ இவங்க என்ன செய்வாங்க நமக்குள்ள ஒரு பங்குடுவல் சேவையை உருவாக்கி கொள்ள போறாங்க ரைட் அப்ளேன் கிளியர் தானா ஓகே ஓ ரைட் இப்போ நீங்க செய்ய வேண்டியது NH3 அமோனியா பிறகு அமோனியாக்கு பங்குடுவல் பண்ணி பிறகு உன்ன தக்கீரண்டா என்ன எത്ര சொல்றேன் எത്ര அடியே போறியாலே கிரலாம் சோ இட்ஸ் டைம் ஃபார் யூ அமோனியா கிரங்க நடக்குது வீடியோ புஷ் பண்ணி வச்சா அப்படியே நிப்பேன் அப்படி இல்ல என்ன செய்வேன் நான் என்ன வாட்டே கத்திடுவேன் நீ கிரதாமே ரைட் அப்ளே கிரட்டில அமோனியாக்கு ரைட் ஓகே வெரி குட் ரா சிலவன் சரியா கிரீங்களா சிலவன் விளையாடுறீங்க ரைட் நாம பார்க்க போறோம் அமோனியா பார்ப்போம் அமோனியாவுக்கு நைட்ரஜன் பாருங்க இறுதி ஓட்ல எத்தனை எலக்ட்ரான் போகுது ஃபர்ஸ்ட் ஓட்ல 2 அடுத்த ஓட்ல எத்தனை போகுது 5 இங்க போனா எடுத்துக்கொண்டு இப்படிதான்
NH3 என்றா நமக்கு என்ன செஞ்சுள்ளோம் நைட்ரஜன் ஒன்றும் ஹைட்ரஜன் எத்தனைக்கும் 3 வீக்கும் இங்க பாத்தீங்கன்னா இவர வலுவல இருக்கிற நைட்ரஜன் 3 எலக்ட்ரான் தேவை அப்ப தனடையில 3ஐ கொடுத்தா நைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுத்துறோம் சோ இவர் தனடையில ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜனுக்கு கொடுத்தாரு அப்படி என்ன வரப்போகுது இவர் தனடையில ஒரு எலக்ட்ரான் செய்வாரு ஹைட்ரஜன் கொடுக்க போறாரு சோ இவர் ஹைட்ரஜன் கொடுத்தாருன்னா தனோட ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கோங்க என்ன பண்ணுது என்ன செய்வாரு பங்கு செய்ய போறாரு சரியா இப்படி செஞ்சானா ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் டிக்கெட் வச்சுக்கோங்க எடுத்து ஹைட்ரஜனால ஹைட்ரஜன் என்ன செய்ய போகுது அவற்றோட அளவு கொடுக்க போறாரு சோ இப்போ பாருங்க ஹைட்ரஜன் 3 நைட்ரஜன் பாருங்க 2 4 6 8 பங்கு செஞ்சா யாருக்கு சொந்தம் இவருக்கு சொந்தம் சோ இந்த ஹைட்ரஜன் இறுதியோடு 2 சரி இது 2 பூர்த்தி இது 2 பூர்த்தி இது 2 பூர்த்தி நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 2 சரி 2 4 6 8 அவர் இறுதியோடு பூர்த்தி சோ NH3 உடைய கட்டமைப்பு எப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது சரியா கிளியர் ஓகே தானே சரி வெரி குட் கெட்டிக்காரங்களே ரைட் அடுத்து என்ன சோ இந்த கீழ சித்திர பாருங்க நான் என்ன சொல்லிட்டேன் அடுத்து மெனேஜ் இருக்குங்க நான் சொல்றதுக்கு சொல்றேன் என்ன சொல்லுங்க CH4 க்கு இருக்குங்க அதே மாதிரி CO2 க்கு இருக்குங்க அதே மாதிரி HF க்கு இருக்குங்க அதே மாதிரி CCl4 க்கு இருக்கு எவ்வளவு டேட்டா இருக்குங்க 2 நிமிஷம் டைம் சடசட இந்த பிராண்டி தலை N2 க்கு இருக்கு N2 பழங்கப்பட்டத்தை வச்சு மலை மலையில கேறலாம் டக்கனே எனக்கு தெரியும் நான் பயங்கர கெட்டிக்காரனே இத சொல்ல போனா நான் இந்த வீடியோ ஷூட் பண்றது கிட்டத்தட்ட மிட் நைட் கிட்ட அதான் என்ன கொஞ்சம் லைட்டான கண்ண தூக்கமா இருக்கு சோ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒரு ஆளுக்கு வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்க செய்றோம் ஷூட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் சோ நீ என்ன செய்வாய் நல்ல ராகத்தா வேங்காதேவில இருந்து சாரோட பாத்துட்டு இருப்பார் பாக்குற முக்கியம் இல்ல படிச்சு தான் என்ன செய்யணும் மண்டையில நிக்கணும் ரைட்டாமே சரியா கிருடே CH4 CO2 HF CCl4 N2 அவரோட வலுவளவோட பாருங்க பார்த்து போட்டு சடத்துல நிக்கிட்டு வரீங்கன்னா சரி பிள்ளை சரியாடா சரிதானே ரைட் இப்போ நான் பார்ப்போம் ஒவ்வொன்றா CH4 பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சரியா CH4 கார்பன் என்ன செய்யக்கூடாது கார்பன் இறுதியோட்ல 4 இருக்கு அப்ப 4 எலக்ட்ரான் வந்தா ஒரு பூர்த்தி 4 எலக்ட்ரான் கொடுத்து 4 ஹைட்ரஜன் வந்துட்டா ஓ அப்ப கிளியர் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் கார்பன் என்ன செய்ய போறோம் கார்பன் இறுதியோட்ல 2 போடு ஃபர்ஸ்ட் ஓடு அடுத்த ஓட்ல என்ன செய்வார் கார்பன் இறுதியோட 4 இங்க போறாரு சோ அவர் 4 என்ன செய்வாரு பங்கு சேர்த்து கொடுப்பாரு அந்த 4 கொடுத்தா அவர் 4 ஏத்துறதுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கா ஓ அப்ப அந்த ஹைட்ரஜன் என்ன செய்ய போறாரு அவற்றோட உள்ளதுன்னு கொடுப்பாரு கொடுத்தாருன்னா இங்க பாருங்க இந்த ஹைட்ரஜன் என்ன கொடுத்தாருன்னா இந்த ஒரு பிணைப்பு இந்த ஹைட்ரஜன் என்னவா இந்த ரெண்டாவது குறிச்சில ஹைட்ரஜன் அணுக்களே சோ இவர பிணைப்பு சரியா சோ இப்போ கார்பன் இறுதியோட நீங்க பாருங்க 2 4 6 8 பூர்த்தி அவையோட ஹைட்ரஜன் 2 இறுதியோட என்ன பூர்த்தி சோ CH4 என்ன பூர்த்தி சிரேஜின் பை வெரி குட் ஓகே அப்ளை சரி அடுத்து CO2 பார்க்க போறோம் இதுக்கு நம்ம CO2 இருக்குங்க CO2 இருக்குங்க அப்படியே உங்களுக்கு தெரியும் CO2 இருக்குங்க இருந்தா நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் எவ்வளவு பில்டப் கொடுத்துட்டீங்க நீ இந்த வாயை மாத்திட்டீங்க இல்லையா கிருநாள் நெஞ்சு பாய் நேரம் வீடியோ புஷ் பண்ணி கூட எல்லாத்தையும் கிரி கூட நெஞ்சு பாய் இந்த வாயை பார்த்துட்டு பாய் பார்த்துட்டு என்ன கிருணத்துல சின்னதா உருப்படி அறியும் மண்டையில குத்துவோம் அதுக்கடையில நீங்க செய்யலோ பார்த்து திருத்திக் கொள்ளு ரைட் அப்ளை ரைட் இப்போ நீங்க பார்க்க போற என்ன அது CO2
CO2 பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நடுவுக்கு ஒரு கார்பன் டிய போகுது. கார்பன் இறுதி ஓட்டு எத்தனை இங்கும் 4 டிய போகுது. முதலாவது ஓடு கூட்டி 2ல 2 அடுத்த ஓட்டுல 4 டிய போகுது. இப்ப பார்க்கணும் என்னத்தை பார்க்கணும் அப்படியே இந்த 2ல 2 இந்த 2ல 2 தூரமே இங்க கார்பன் 1 இருக்கு ஆக்சிஜன் 2 இருக்கு CO2 சரியா இங்க பாரு ஆக்சிஜன் இருக்கு 2ல 2 அப்ப 2 ஆக்சிஜன் இருந்தால அவருக்கு ஒரு ஆளுக்கு 2 ன்னா 2 பேர் இருந்தா எத்தனை வரும் 4ல 2 கார்பனுக்கு 4ல 2 சோ அவருக்கு தேவை இவருக்கு தேவை என்ன செய்வார் கார்பன் 4ல 2 வேண்டாம் ஒரு 2 அவட்ட கொடுத்து இன்னொரு 2 எடுப்பாரு இன்னொரு 2 இவட்ட கொடுத்து 2 எடுப்பாரு சோ இவருக்கு நீங்க பார்க்க முடியல எவ்வளவு கேட்டா கார்பன் என்கிற இறுதி ஓட்டுல எப்படி பங்கு செய்ய போறாரு அப்படிங்கறத பார்த்தோம்னா இவர் என்ன செய்வாரு தன்னுடைய 2 கொடுப்பாரு ஆக்சிஜன் பார்க்கணும் ஆக்சிஜன் இருந்தா ஆக்சிஜன் என்ன செய்வாருன்னா அவர் தன்னுடைய 2 கொடுப்பாரு இறுதியோட ஆக்சிஜன் அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற இருக்கும் ஸோ ஆக்சிஜன் 2 கொடுப்பாரு 2 4 2 4 6 8 2 4 ஆக்சிஜன் இறுதியோட முதலாம் ஓட்டுல எத்தனை 2ல 2 போது இப்ப பாருங்க கார்பன் இறுதியோட பாரு 2 4 6 8 பூர்த்தி ஆக்சிஜன் இறுதியோடு இங்க 2 4 6 8 பூர்த்தி இந்த ஆக்சிஜன் பாருங்க 2 4 6 8 பூர்த்தி சோ இத பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்னன்ற CO2 2ல 2 தேவையானதா 2 பேர் இருந்தாங்கடா இவருக்கு 2 அவருக்கு 2 கொடுத்து என்ன செய்ய போறார் CO2 அவரே இத பூர்த்தி செய்ய போகுது சரியாவே ரைட் நீ ஃபைனல் கிரிட்டிகா நீ form ஆயிட்டே சரி CO2 அடுத்து HF HF க்கு சடசடன்னு முடிஞ்சு கிரிட்டியா ஓ என்ன ஃபாஸ்டா சரி சொல்லியது ஃப்ளோரின் 9 முதலாவது ஓட்ல 2ல 2 அடுத்த ஓட்ல என்னடா 7 ஜெயிபர் சோ இவருக்கு பாருங்க ஹைட்ரஜன் தண்ட இருக்கிற ஒரு இடத்துல நீ கொடுத்தாருன்னா அங்க செஞ்ச நம்பர் வராரு இறுதியோட 2 கூட்டி 2 4 6 8 கூட்டி HF என்ன செய்ய போகுது பூர்த்தியா எழுதி போகுது கிரிட்டியா திருப்பறா என்னடா இது இருக்கு சரியா ப்ளே ஓகே கூல் வெரி குட் சரி இப்பொழுதுதான் வேட்டை ஆரம்பம் CH4 கிருணம் CCl4 கிருணம் போர்டே நம்ம காண போறப்போ வந்து நினைக்க பாப்போம் CCl4 கிரியேட்டரா அது கிரியேட்டியா பா வேற லெவல் கெட்டிக்காரனா கெட்டிக்காரனோ கெட்டிக்காரியோ கெட்டிக்காரியோ தான் நம்ம கிளாஸ்ல கூட நினைக்க கெட்டிக்காரனா கொஞ்சம் கம்மி தான் போல சரியா ரைட் சரி இங்க பாருங்க CCl4 என்ன போகுது இது கார்பன் முதலாவது 2ல 2 அடுத்ததுல 4ல 2 சரியா 4ல 2 சோ அவர் 4ல 2 மடா 4 என்ன செய்வாரு பங்கிட்டு போடுவாரு அத உள்ள போட்டு இப்ப பாத்தீங்கன்னா குளோரின் ஒரு குளோரினை எடுத்துக்கிட்டா குளோரின் முதலாவது எத்தனை எழுதுறேன் 2ல எழுதுறேன் அடுத்த ஓட்ல எத்தனை எழுதுறேன் 8ல எழுதுறேன் நான் குளோரின் மேல் போட்கானாங்கிறதுக்கான என்ன செய்றேன் உனக்கு அப்படி நான் வானாப்பா நீ குளோரின் நான் இதிலே முதலாவதுல 2 எழுதுறேன் குளோரின் இரண்டாவதுல 8 எழுதுறேன் மூணாவதுல எத்தனை எழுதிய போதுல மூணாவதுல 7 எழுதுறேன் போகுது இவ கருப்பா ஊத்திக்கிறது என்னது குளோரின் 2 4 6 7 அப்ப இதுல உள்ள கார்பனோட வந்து என்ன செய்யறாரு வாங்கி பாரு அப்ப இந்த குளோரினை பாருங்க முதலாவது ஓட்ல 2 இரண்டாவது ஓட்ல 8 மூணாவது ஓட்ல 7 பாத்தீங்கன்னா 8 பூர்த்தி சோ இந்த குளோரின் மதிப்பு என்ன செய்ய போறாரு முதலாவது ஓட்ல 2 செய்ய போறாரு அடுத்த ஓட்ல 8 அடுத்த ஓட்ல 7 இந்த குளோரினை பார்ப்போம் அதே மாதிரி என்ன செய்ய போறாரு முதலாவது ஓட்ல 2
அடுத்த ஓட்டத்துல 8 அடுத்த ஓட்டத்துல எத்தனை போகுது சரி இப்போ பாருங்களே உங்களுக்கு கிளியரா வந்து பட்டங்க கிளியரா இருந்தா மன்னிச்சுக்கோ சோ இது பாருங்களே இந்த கோடுங்க பாருங்க எது கோடுல ஃபர்ஸ்ட் ஓட்டல 2 அடுத்த ஓட்டல 8 அடுத்த ஓட்டல 7 2 4 6 இந்த ஒரு கருப்பு 7 இங்க இவர் ரோட்ல இருந்தா வாங்கிருப்பாரு சோ இவர் ரோட்ல இருந்தா கொடுத்து இவர் இறுதியோட நீங்க 8 பூர்த்தி அதே மாதிரி இவர் இறுதியோட 8 பூர்த்தி இவர் இறுதியோட 8 பூர்த்தி இவர் இறுதியோட 8 பூர்த்தி சோ சிசிஎல் போட கட்டமைப்பு எப்படி வரும் புள்ளி இப்படி தான் வரும் சரியா கிளியரா ஓகே வெரி குட் நான் வீடியோ அனுப்புறேன் ஒவ்வொன்றா புஷ் பண்ணி போட்டு நீயா கிளி பார்க்கணும் சரியா ரைட் அடுத்து n2 க்கு நாம n2 க்கு நீங்கனா ஓகே n2 க்கு எல்லாம் ஒரே கான்செப்ட் தான்டா எத்தனை தேவையோ அத்தனை கொடுத்து செய்வாய் பிரிண்டட் பை சோ இதெல்லாம் ஆம் பேசிக் இது பேசிக் யூ காட் இட் சரியா n2 பாருங்க முதலாவதுல 2 அடுத்த ஓட்டல 5 மூணுல இருந்து செய்ய போறாரு கொடுக்க போறாரு 5 தெரியுதானே 5ல மூணுல இருந்து கொடுத்தாரு என்ன செய்ய போறாரு 8 வர போறாரு சோ 5 க்கு சொல்ல 3ல இருந்து கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்ய போறாரு n2 ண்டா அங்கால என்ன செய்ய போறது ஒரு நைட்ரஜன் தான் நீங்க போகுது சோ அங்கால நைட்ரஜனை பார்த்தோம்னா அவர் இறுதி ஓட்டல 2 so ഇതിന്റെ വാങ്ങിയ ബ്ലൂ ഇവരെ so ഇവർ മൂന്ന് കൊടുത്താ നടുക്ക് 6 എലക്ട്രോൺ പങ്ക് ചെയ്യപ്പെടും 6 2 8 ഇവരുടെ പൂർത്തി 6 2 8 ഇവരുടെ പൂർത്തി ശരിയല്ലേ so ഇവരോടെല്ലാം சொல்லி தந்தேன் இன்ஜினிபாய் எல்லாத்தையும் சரியா கிரிபாய் கிரிக்கதா வேணும் கிராமேபியா இல்லை சரிங்களே so இவ்வளவு தான்டா இந்த ரிலேஷன்ஸ் so எழுதிடுவீங்க இவ்வளவு கிரிப்பீங்க சோ இவ்வளவு என்ன செய்ய நீ இன்னும் கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணி நீயா என்ன செய் ஒரு தடவை கிரி பாரு நம்ம அடுத்த கிளாஸ்ல புள்ளி புள்ளடி குற்று புள்ளி புள்ளடி அந்த சப்ஜெக்ட் பார்ப்போம் சோ இதுக்கு முதல் படிச்ச எவ்வளவு நீங்க செய்யுங்க கிரிட்டு வாங்க thank you so much டா இந்த கிளாஸ் முடிப்போம் நோட்ஸ் என்ன செஞ்சிரு மறக்காம அனுப்பிடு படிப்பீர் நிறைய குறை இருந்துச்சுன்னா நமக்கு தெரியப்படுத்திக்கொள்ளும் எங்க இடத்துல நம்ம நம்பர் தான் கிடைக்க மாட்டீங்க போஸ்டர் அடிச்ச மாதிரி ஓகே thank you so much goodbye